என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது தன்னை சூழ்ந்து பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது தாவீது தேவனை நோக்கி ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னவென்று கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற இருளை நீர் வெளிச்சமாக்குவீர், என் வாழ்க்கையிலே நீர் ஒரு விளக்கை ஏற்றுவீர், அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடப்போம் என்று சொல்லி விசுவாச அறிக்கையோடு கூட தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் கவலைப்படாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் மாத்திரம் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவாதி தேவனை ஆராதிக்க நாம் நம்ம விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜபம் எந்நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜபம் எந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே சிந்தனையிலே யோசனையிலே நினைவுகளிலே பாரத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு நஷ்டங்களோடு கூட இருக்கிறதான உங்களுடைய அடியார்களை கண்ணோக்கி பார்த்து, எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் நீ ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றி எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மாற்றி போட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய அன்பின் கரத்தில் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.